இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்ள, நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். தொழிலாளிங்களுக்கு எங்க போனஸ் கொடுக்க முடியாம போயிடுமோன்னு நான் ரொம்ப கலங்கி போயிருந்தேன். கடைசி நேரத்துல பணத்தோட வந்து என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. இந்த குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன நன்றி கடன் செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். ஏய், ஆரம்பிச்சிட்டியா உன் வேலைய? என்னடி சந்தேகம் உனக்கு? அக்கா, நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இவ சாதாரண டிரைவரே இல்ல, பெரிய கோடீஸ்வரன். நீதான் நம்பவே மாட்டேங்கிற. சாதாரண டிரைவரால எப்படி இவ்வளவு பணத்தை புரட்ட முடியும்? இவ்வளவு சொத்து வச்சிருக்கிற நம்மளாலேயே 5 கோடியை புரட்ட முடியல. இவனால மட்டும் எப்படி புரட்ட முடியும்? கேளுக்கா. சந்திரா, மாப்பிள்ள கஷ்டப்பட்டு பணத்தை புரட்டி கொண்டு வந்து நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திருக்காரு. அத பாராட்ட மனசுலனாலும் இப்படியா கேள்வி கேட்கறது? மாமா, என் கேள்வியில இருக்கிற நியாயத்தை நீங்க எல்லாரும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு சாதாரண டிரைவரால எப்படி 5 கோடி ரூபாய் புரட்ட முடியும்? அப்ப இவன் பணக்காரனா தானே இருக்கணும். இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு மட்டும் இவன் கிட்ட கேளுங்க. மாப்ள, இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் உங்க மேல நம்பிக்கை இல்லாம கேட்கல. இதோ உங்க மேல நம்பிக்கை இல்லாம கத்திக்கிட்டு இருக்காளே, அவ வாய அடைக்கதான் கேக்குறேன். சொல்லுங்க மாப்ள. என் அம்மா என் பேர்ல வாங்கின நிலத்தை வித்துதான் இந்த பணத்தை நான் ஏற்பாடு பண்ணேன். என்ன மாப்ள சொல்றீங்க? உங்க அம்மா உங்க பேர்ல வாங்கின இடத்த வித்துட்டீங்களா? ஏன் மாப்ள இப்படி பண்ணீங்க? இருந்த சூழ்நிலையில வேற வழி இல்லாத போனஸ் கொடுத்தாகணும். அதே நேரத்துல உங்க கௌரவம் மரியாதையும் காப்பாத்தி ஆகணும். அதனால தான் இடத்த வைக்க முடிவு பண்ணேன்.